இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையை வலுப்படுத்துவதற்கு 7 எளிய வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமாக நம்ம வாழ்வதற்கு நல்ல உணவு பழக்கமும் நல்ல உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவை என்பதையும், ஆவிக்குரிய வாழ்வில் தொடர்ந்து தோய்வின்றி நம்மை நாமே வலுப்படுத்தி கொண்டு ஓட 7 எளிய வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நான் வாசிக்க போகிற வசனம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8. ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறேன்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அதிகப்படியான ஒரு பலன் அவசியம் என்பதை வேதமே வலியுறுத்துகிறத நம்ம பார்க்கலாம். தீமோத்தேவுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இதை முன்னிறுத்தி சொல்லுகிறத நம்ம வாசிக்காமல் போக முடியாது. நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்போனா நீ ஒரு முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவாக நீ ஒரு எக்ஸசைஸ் முயற்சி பண்ணு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். 8வது வசனத்தை வாசிக்கிற பாருங்கள், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்பதை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். அப்போது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னா, அப்போ ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு அற்ப பிரயோஜனம் உள்ளது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா? இன்னும் அது மஸ்ட்டு. அதை தான் உடல் ஆரோக்கியத்தை குறித்து வேதமும் சொல்லுகிறது. ஆனால் அது பிரயோஜனம் உள்ளது தான். அது அற்பம் பிரயோஜனம் உள்ளது, ரொம்ப பிரயோஜனம் கிடையாது, ரொம்ப அற்பமான பிரயோஜனம் உள்ளது தான். பிகாஸ் அது இந்த சரீரத்துக்கு மாத்திரம், இந்த உலகத்திற்கு மாத்திரம்தான் அது உனக்கு உதவும். இனி வரப்போகிற அந்த ஆவிக்குரிய மேனிக்கு இதெல்லாம் உனக்கு லாக்கியப்படாது. சரீரம் மண்ணானது மண்ணுக்கே திரும்பிடும் இல்லைங்களா? அந்த ஆவிக்குரிய மேனி, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த மறுரூபமாக்கப்பட்ட இதெல்லாம் உனக்கு உதவாது என்பதை நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அவர் எழுதும் போது என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு? தேவ பக்திக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஓகே தான், அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கு நீ முயற்சி பண்ணு என்பதை அவர் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். இப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஆனால் பேசிக்காக ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போது இந்த 7 எளிய வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து கடைப்பிடித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்ல பலன் அடையலாம், வலுவடைந்து தொடர்ந்து பொறுமையோடு கூட நம்மளால் ஓட முடியும். அது என்ன அந்த பேசிக் ஸ்டெப்ஸ், அது என்ன அந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ், அது என்ன அந்த 7 எளிய வழிமுறைகள்னால நம்ம இன்றைக்கி 1 by 1 பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் சொல்வது, சபைக்கு செல்வதை பழக்கமாக்கி கொண்டு தொடர்ந்து செல்ல வேண்டும், நிறுத்தக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் ரொம்ப வைட்டலான ஒரு ஸ்டெப்பு. எளிய முறை தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. முதலாவதாக நான் இதை சொல்கிறேன். இப்போது சரீர எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸும் வச்சு தான் மேலே கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வசனத்தை படித்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நாமளும் இனி வரப்போகிற எல்லா பாயிண்ட்ஸும் இதை கம்பேர் பண்ணியே போனால் உங்களுக்கு இன்னும் அழகாக புரியும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், நீங்கள் உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும், நான் எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும், நான் ஒரு 6 பேக் கொண்டு வரணும், இல்லை நான் பாடியை ஸ்லிம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் போது நீங்கள் முதலாவதாக எங்கே போய் ஆகணும்? பேசிக்காக ஜிம்முக்கு போய் தான் ஆகணும். பேசிக்கான ஒரு முதல் முடிவே என்னது? ஜிம்முக்கு நான் தொடர்ந்து போகணும், விடாமல் போகணும், அப்புறம்தான் எக்ஸசைஸ் நான் பண்ணணும். முதல்ல அந்த முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா?
அப்போது சபைக்கு செல்வதை, அப்போது ஸ்பிரிச்சுவலான எக்ஸசைஸ்க்கு நம்மளுக்கு என்ன முதலாவது பேசிக், சபைக்கு செல்வதை நம்ம நிறுத்தக்கூடாது. சபைக்கு செல்வதை பழக்கமாக்கி கொண்டு தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும், நிறுத்தக்கூடாது. எபிரேயர் 10:25 வாசிக்கிறேன் பாருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வாசிக்கிறோம். சிலர் விட்டு விடுகிறது போல அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான பேர் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படும் போது ஒரு தேவ பக்தியோடு கூட சபைக்கு வருவாங்க. ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் இப்படி தானா, இவ்வளோதானா சபை, அதுதானா, இந்த பாரம்பரியம் விட்டுடுறாங்க. அப்புறம் இன்னொரு சில தரப்பு இருக்குது. அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேதம் வாசிக்க பழகுவாங்க. நல்ல வேதம் வாசிக்க பழகணுன்னு அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இன்றைக்கி நான் தான் ஆலயம், என் சரீரம் தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், அப்போ நான் ஒரு சபைக்கு செல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் எங்கே ஜெபிக்கிறேனோ அவர் அங்கே வந்தார், நாங்களே சபை, அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. வசனத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அந்நாட்களில் சபை எப்படி கூடினாங்கங்க, 10 பேர் அங்கங்கே அவங்கவுங்க வீடுகளில் கூடினாங்க. அதையே அவங்க விட்டு விடக்கூடாதுன்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் சபை கூடுவதில் இன்றைக்கி அநேகர் அந்த விட்டுட்டு அதுக்கான வேத வசனங்களை கொண்டு முரணான அர்த்தங்களை இதில் சொருகிறாங்க. காரணம் அவங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தி, சோம்பேறித்தனம், எக்ஸ்கியூசஸ் அவங்களே எப்படியாவது சொருகிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அதை அவங்க சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறேன் பாருங்கள். இரும்பை இரும்பு கருக்கிடும், ஷார்பன் பண்ணும். ஒரு இரும்பை ஷார்பன் பண்ணும். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை ஷார்பன் பண்ணுறான், கருக்கெடுக்கிறான்னு இருக்குது. இப்போ இந்த இரும்பை கருக்கிடும் என்ற வார்த்தைக்காக நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் உராசும் போது தான் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு நெருப்பு வரும். அப்போது இந்த சபை கூடி வருதல்ல நீங்கள் ஒரு விசுவாசி சொல்லுகிற ஒரு சாட்சியை நீங்கள் கேட்கும்பொழுது தான் அவங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். நீங்கள் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அவிசுவாசமாக வந்திருக்கலாம், ஆனால் ஒரு விசுவாசி சொல்லுகிற அந்த சாட்சியில் உங்களுடைய இருதயம் ஷார்ப்பன் ஆகும். இன்னும் நீங்கள் அவிசுவாசத்துலேருந்து வெளிவர முடியும். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் சபையில் போதகர் மூலயமா, இல்லை நீங்கள் அங்கே வேதம் வாசிக்கிறது மூலம், யாரோ சொல்கிற சாட்சியில் வரக்கூடிய வசனத்தின் மூலயமா அந்த வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபை கூடு வருதலை ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் புரிந்து கொண்டு முதலாவதாக கடைபிடிக்க வேண்டியது என்ன, பேசிக்காக சபைக்கு செல்வதை நீங்கள் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் நியூ இயர், என்னைக்காவது ஒரு நாள் கிறிஸ்மஸ், என்னைக்காவது ஒரு நாள் ஈஸ்டர், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரதிஷ்டைக்கு போகிறது, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆண்டு விழாவுக்கு போகிறது அப்படின்னு இல்லாமல், இல்லைனா மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறதுன்னு இல்லாமல் தொடர்ச்சியாக சபையில் சென்று நீங்கள் விசுவாசிகளோடு ஐக்கியம் வைத்துக்கொள்வதில் நீங்கள் தவறக்கூடாது. அது முதல் பேசிக் ஸ்டெப். ஓகேங்களா? ரெண்டாவது எளிய வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். ஜெபிப்பதை பழக்கமாக்கி கொண்டு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அதுதான் ரெண்டாவது ஒரு எளிய வழிமுறை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, வலுப்படுத்துவதற்கு. பிகாஸ் பாருங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளேயே போய் தன் மேல் அறையிலேயே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்கு, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அவன் ஏற்கனவே பண்ணி வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு இருக்குது. அப்போ பாருங்கள், அங்கே அந்த தானியேல் காலத்தில் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுடுறாங்க. ராஜா என்ன கையெழுத்து போட்டுடுறாருன்னா, எண்ணி 30 நாள் வரைக்கும் எந்த மனுஷனையும் இல்லை எந்த தெய்வத்தையும் எவனும் கும்பிடக்கூடாது, என்னதான் ராஜாவாக என்னதான் சேவிக்கணும். அப்படி மீறனா அவன் சிங்கக்கவியில் போடப்படுவான். ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், அது எவ்வளோ ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் பாருங்கள். அறிந்த போதிலும் அவன் என்ன பண்ணான், ஏற்கனவே அவனோட ப்ராக்டிஸ் என்ன, 3 வேளை ஜெபிக்கிறதா இருந்தான், அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம ஜெபிப்பதை விட்டுடக்கூடாது. ஜெபம் என்பது என்னங்க,
நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு கூட சம்பாஷிக்கிறது, பேசுகிறது, அவர்கிட்ட நம்ம கன்வே பண்ணுறது, அவருக்கு ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிநேகிதனை போல் ஒரு தகப்பனிடத்தில் நாம் போய் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சொல்கிறது. சிலருக்கு இதில் என்ன ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுன்னா, அதீத ஞானம் உள்ளவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, நாம் உள்ளத்தை தான் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார், அவருக்கு தான் நம்மளுடைய நினைவுகள் எண்ணங்கள்லாம் தெரியும்ல, அப்போ என்னோட தேவை அவருக்கு தெரியாதா, நான் கேட்டு தான் அவர் செய்யணுமா, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, அவராக புரிஞ்சுக்கிட்டோம், தன் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா, நான் வேற போய் சொல்லணுமா, ஒரு தாய் என் பிள்ளை என்கிட்ட வந்து பசிக்குது, நான் கேட்குது, நான் கரெக்டாக அதுக்கு உணவு கொடுத்துடல அப்படிலாம் என்னென்னமோ சொல்லி அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. இது பிசாசனுடைய தந்திரம். ஆனால் ஜெபிப்பது என்பது பேசுவது, அவரிடத்துல போய் பேசுவது, ஷேர் பண்ணுவது. அந்த நாளை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் இருக்குது, இன்றைக்கி இதெல்லாம் நான் சந்திக்க போகிறேன், எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நான் எங்கேயும் போய் எந்த ட்ராப்லையும் சிக்கிக்கக்கூடாது, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அவரிடத்துல ஆலோசனை கேட்கவும், ஒரு அறிவுரைக்காக போய் நிற்பதற்காகவும், அவரிடத்துல ஆசி பெறுவதற்காகவும், அந்த நாளுக்கான எல்லா தேவைகளும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரிடத்துல ஜஸ்ட்டை நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி அதை நம்ம ஷேர் பண்ணுற ஒரு பழக்கத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. அது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 வேளை சொல்லலாம், மணிக்கணக்கில் சொல்லலாம், எப்போ வேணால் அவர் இடத்துல பேசிக்கிட்டே இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் இடத்துல எல்லாத்தையும் ஷேர் பண்ண பழகணும், ஜெபிக்க பழக வேண்டும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போது இந்த எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு நம்ம ஜிம்முக்கு போயிட்டோம். ஜிம்முக்கு பண்ணால் என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு பேசிக்கான எல்லா எக்ஸசைஸும் செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம ஜிம்முக்கு போக ஆரம்பித்தா அது மாதிரி சபைக்கு போகிறது ஒரு பழக்கமாகப்பட்டதுனால அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும், ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டிசிப்ளின்குள்ளே வர்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதை தான் நான் இப்போ இங்கே சொல்ல வரேன். ஓகேங்களா? அடுத்து 3ஆவதாக நம்ம செய்ய வேண்டியது பாருங்கள், துதி பாடல் பாடுவதை, ஆராதிப்பதை பழக்கமாக்கி கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் பாடி ஆராதிக்க வேண்டும். அது ஜபமாக இருக்கட்டும், நம்ம ட்ராவலிங்காக இருக்கட்டும், சோகம், துக்கம், இன்பம், துன்பம், எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்தில் போய் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம துதி பாடல் பாடி அவரை ஆராதிப்பதை ஒரு பழக்கமாக கொண்டு இருக்க வேண்டும். துதி பாடல் பாடும் பொழுதெல்லாம் அவரோட பிரசன்னை இறங்கும், அந்த அபிஷேகத்தில் நம்ம நிறையப்படுவோம். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தில் என்ன படும், பலப்படும், ஸ்பிரிச்சுவலாக பலப்படும். கொலேசியர் 3:16-17 வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இது ரொம்ப முக்கியம். அநேகர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பாடல் வராது, எனக்கு பாட தெரியாது, நான் துதி எடுப்பதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. உங்கள் தகப்பனுக்கும் உங்கள் குரல் பிடிக்கும், நீங்கள் நல்லா பாடணும், நல்லா பாடி ஆராதிக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் வரணும், அந்த ப்ரெசன்ஸ்க்குள்ளே நீங்கள் வரணும். அதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை செய்து அவர் முன்னில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நன்றி சொல்வது, என்ன விஷயம் நடந்தாலும் நன்றி சொல்ல பழகணும். என்ன நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், இது நீ அப்படி நன்றி சொல்ல பழகும் பொழுது இது உங்களை ஸ்பிரிச்சுவலாக இன்னும் பலப்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸுள்ள நம்ம இதை பார்க்க வேண்டியதாக தினசரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எக்ஸசைசஸ், இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்க? இப்போ பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு அடையாளம் அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிற, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறையில் இருக்கிறவங்க, கட்டுண்டவர்களாக இருக்கிறவங்க பவுலும் சீலா, அந்த சூழ்நிலையில் கூட அவங்க பாருங்கள் பாடி துதிக்கிறாங்க. அப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதாவது பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலாக உங்களுடைய பலன் நீங்கள் பலப்படுவதும் உண்மை. ரெண்டாவது, கட்டுகள் எல்லாம் அனாவசியமாக உடையுங்க, கட்டுகள் எல்லாம் அநாயசியமாக உடையும் பார்த்துக்கங்க. அதில் நீங்கள் அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல, எனக்கு போதிய அனுபவம் கர்த்தரோட தேவ கிருபையினால் இருக்கிறது. அப்போது அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழகாக நீங்கள் வலுப்பெற முடியும்.
சரி, நான்காவதாக பாருங்க, வாஞ்சையோடு வேதாகமத்தை வாசிப்பதையும் ஆவிக்குரிய புத்தகங்களை தேடி தேடி படிப்பதையும் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம முதலாவதாக என்ன பார்த்தோம்? முதலாவது நம்ம மசில் கெயின் பண்ணணுன்னா ஜிம்முக்கு போகணும், அப்புறம் அங்கே இருக்கிற பேசிக்கான எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணணும்னு பார்த்தோம் ஃபிசிக்கலாக. இதே ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு போகிறத பழக்கமாக்கி கொள்ளணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா பாடி துதிக்கணும், நன்றி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏறெடுக்கணும் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது இது ஸ்பிரிச்சுவலான எக்ஸசைஸாக பார்த்தோம். சரி, ஒரு எக்ஸசைஸுக்கு நம்ம போயிட்டா, ஒரு உடல் ஸ்லிம்மிங் இல்லை உடல் மசில் கெயின் பண்ணணும்னு போயிட்டா ஒரு ஜிம்முக்கு நம்மளுக்கு என்ன அடுத்தபடியான ஸ்டெப்புக்கு போவோம்? டயட். இப்போது அந்த டயட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த 4வது பாயிண்டில். அப்போ என்னென்னா, வாஞ்சியோடு நம்ம வேதத்தையும் ஆவிக்குரிய புஸ்தகங்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள் அவங்க ஆவின் பிரசன்னத்தினால நிறைய வெளிப்பாடுகளோடு கூட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் தேடி தேடி நம்ம வாசிப்பதன் மூலமாக நம்ம டயட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் வெலப்பட முடியும் ஸ்பிரிச்சுவலாக. இது உணவு, ஆவிக்குரிய உணவு பழக்க வழக்கத்தை நான் பார்க்கிறேன். இப்போ ஜிம்முக்கு போயிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்லாம் இருக்குல்ல, அதே போல் தான் இங்கேயும். ஸோ நான் அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்து கொண்டு வா என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் இங்கே அட்ரஸ் பண்ணதை பார்க்கலாம். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்துக்கணும். பவுல் எப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் அவரோட வாஞ்சைகள் புலம் எது மேலே இருக்குது பாருங்களேன். நீ வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற நல்ல தின்பண்டங்களை வாங்கிட்டு வா, நீ அங்கே இருக்கிறதெல்லாம் கேட்கல பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? புஸ்தகங்களையும் விசேஷித்தமான தோல் சுருள்களையும் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறேன், சில நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், சில லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது, ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் உள்ள தோல் சுருள்லாம் இருக்குதுன்னு அதன் மேலே அவரோட வாஞ்சை இருப்பதை பாருங்க. பிகாஸ் அதில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போது அதை அவங்க உட்கொள்ளும் பொழுது அதை இப்போது பலர் சபைகளுக்கு நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதை நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கும் பொழுது என்றைக்காவது நம்ம ஒரு மாதிரியாக இருக்கும் போது, தோய்வாக இருக்கும் போது அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அன்னைக்கு நாம் எடுத்த அந்த நோட்ஸ் நம்மளை அன்றைக்கி பலப்படுத்துங்க. அப்போ அதெல்லாம் ஒரு உணவு. வேதம் வாசிப்பது அது ஆவியும் ஜீவனுமான வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது நல்லா மென்று சுவைச்சி மாடு அசை போடுற மாதிரி அதை அசை போட்டுக்கிட்டே வசனத்தை இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல டயட், உடம்புக்கு நல்ல ஒரு டயட். அதுதான் உங்களை வாழ வைக்கும். அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். அது மஸ்ட்டு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. நான் வருமளவும் வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்லுகிறதையும் உபதேசிக்கிறதுலையும் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றதை பார்க்கலாம். அன்றாட பைபிள் வாசிப்பதை நம்ம ஒரு கடமையாக பார்க்கக்கூடாதுங்க, அதை வாஞ்சியாக எடுத்து செய்யணும். அது கடமை. இன்றைக்கி நான் ஒரு கிறிஸ்துவன், நான் பைபிள் அப்படி இல்லை. ஐயோ இன்றைக்கெல்லாம் படிக்கவே இல்லை அதனாலேயே போய் படிக்கணும்னு சில பேர் படிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. வாஞ்சையோடு வாசிக்கணும். தேவ ஆவியான அந்த வார்த்தை வாஞ்சையோடு வாசிக்கும் பொழுது உங்களிடத்துல பேசுங்க. இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் முதல்ல நான் ஜெபிக்கும் போது என்ன சொன்னேன்? நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆண்டவர் இடத்துல பேசுகிறீங்கன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசணும்ல. அப்போ நீங்கள் இந்த வேதம் வாசிக்கும் போது இந்த டயட்டை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசுகிறது உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும். ஸோ எப்படி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு டயட் ரொம்ப முக்கியமோ இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸுக்கு ரொம்ப டயட் முக்கியம். இப்போ எதெல்லாம் நம்ம உட்கொள்ளணுன்றதை பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து சீராக வைத்துக்கொள்வதை எப்படின்னு பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. உபவாசம் கடைபிடிப்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இதுவும் டயட்ல தான் சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் ஒரு ஸ்டேஜ் ஏற போகிறாங்க, ஒரு கப் அடிக்க போகிறாங்க, ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக அவங்க போகிறாங்கன்னா, ஒரு 6 பேக் மெயின்டைன் பண்ணி அவங்க அடிக்க போகிறாங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவில் தண்ணி குடிப்பாங்க, டயட்டில் இதை தான் சாப்பிடுவாங்க, கீட்டோன்னுவான் அதுன்னுவான் இது எதோ எல்லாம் பேலன்ஸ் பண்ணி செய்வாங்க இல்லைங்களா? அதுவும் ஒரு வகையான ஃபாஸ்ட்டு. இங்கேயும் பாருங்கள் 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்கிறோம். அது எவ்வளோ மஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். யார் சொல்கிறாங்க? பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. அப்போ என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அந்த கார்னல் ஃபீலிங்ஸ் அந்த சரீரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்கும். கார்னல் ப்ரெஷர்ஸ், நாவின் சுவையாக இருக்கட்டும், நாவின் இச்சையாக இருக்கட்டும், கண்ணின் இச்சையாக இருக்கட்டும், சரீரத்தின் இச்சை எல்லாமே இந்த சரீரத்தினுடைய அந்த இச்சையில் தான் போய் அடங்கும். பார்த்துக்கங்க.
அப்போது நான் நல்லா ஓடணும் அப்படின்னும் போது சிலர் வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்வது இல்லை. ஊழியத்தில் இருக்கிறவங்களும் சரி, கிறிஸ்துவங்களாக இருக்கவும் சரி, பொதுவாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள பழகணும். எந்தெந்த சீசனில் எது எது எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது, எங்கெங்கே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ இதெல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாமே என்ன அர்த்தத்தில் வரும்? டயட்டில் தான் வரும், ஃபாஸ்ட்டில் தான் வரும். அப்போ குறிப்பாக நாம் என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறத பழக்கமாக்கி கொள்ளணும். இதுவும் ஒரு வகையான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் தான். இதை நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க பழகிக்கணும். அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து வாரத்தில் 1 முறை, வாரத்தில் 2 முறை, 15 நாட்கள், 1 எப்படி உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் அதை பழகி கொள்ளணும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு எளிய வழிமுறை தான் உங்களை ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பலப்படுத்தி கொள்ள. அடுத்ததாக நான் சொல்ல போகிற 6வது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். பலர் வந்து இதை ரொம்ப அனாயசியமாக நினைக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் தான் ரட்சிக்கப்பட்டலை, நான் அப்படி இல்லை. வீடுகளிலே பந்தி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, தாராளமாக செய்யலாம். அந்நாட்களில் அதான் செய்தாங்க, ஏன்னா விசுவாசிகளாக கூடி பண்ணாங்க, செய்யலாம். தினந்தோறும் எடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க, பண்ணலாம். இங்கே வந்து காலத்தை பற்றி எங்கேயுமே சொல்லப்படலை. மாதம், முதல் வாரம், 2வது வாரம், இத்தனை நாட்கள், அதெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னால் இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணுங்க. அது தான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற ஒரு எக்ஸசைஸில் ஒன்று. அதாவது 1 கொரிந்தியர் 11:26 வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த ராத்திரி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ இதை நீங்க செய்யும் போதெல்லாம், இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் இந்த மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்போ இது நம்ம மேலே விழுந்த கடமை. விசுவாசியாக இதை நம்ம தவிர்க்கக்கூடாது, இதை அலட்சியம் செய்யக்கூடாது, மிகுந்த பயபக்தியாக செய்யணும். இதை ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடாது. அதெல்லாம் விட எல்லாத்தையோட முக்கியம் என்னென்னா, சுத்தமாக இதை செய்யணும். அது ரொம்ப 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 முக்கியம். அபாத்திரமாக இந்த பந்தியில் பங்கு பெறக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு டைட்டாக வந்து தண்ணி அடிச்சுட்டு டைட்டாக நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? முடியுமா முடியாதா? தப்பு, அது ரொம்ப தப்பு. அப்போது இந்த விஷயத்தை தவிர்த்து அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுலேயும் அபாத்திரமாக நம்ம இதை எடுக்கக்கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு எளிய வழிமுறை. இதை தொடர்ந்து இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். கடைசியாக நான் சொல்ல போகிற அந்த 7வது என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆவிக்குரிய வாழ்வில் முதிர்ச்சி பெற்ற பெரியோர்களிடம் ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெரியவர்கள் யாராக இருக்கலாம்? சபை மூப்பர்களாக இருக்கலாம், சபை போதகராக இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேஷனில் இருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருனா ஒருத்தர் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் யாருனா ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. அவர்களோடு கூட நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்ம தவிர்க்கக்கூடாது. அவர்களிடத்துல நம்ம வந்து எல்லா குரல்லாம் கண்டுபிடிச்ச அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களிடத்தில் நம்ம ஐக்கியம் வைத்து கொள்ளும் போது அவங்களிடத்தில் நம்ம ஒரு கவுன்சிலிங் கிடைக்கும், நம்மளுக்கு அறிவுரைகள் வழங்கப்படும். ஈவன் எத்தனையோ வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, பாட்டிகள், தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, எத்தனையோ விதத்தில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஐக்கியம் வைத்து கொள்வது இல்லை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க நம்ம ஏஜெல்லாம் கடந்து போயிருப்பாங்க, நம்ம சந்தித்ததை விட பல மடங்கு வேறு விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி சஸ்டெயின் பண்ணி அவங்க இந்நாள் வரைக்கும் சர்வை பண்ணாங்க, இப்படி பண்ணிக்கோ, இதை தவிர்த்துக்கோ, இதை அதை செய்யணும் ஆவியானவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டே இருக்குது. ஜெபிப்பதற்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இருக்கும். முதல்ல அப்போது நம்ம இந்த பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. குமாரனாகிய தீமோத்தேவே அப்படி தான் ஆரம்பிக்கும். உன்னை குறித்து முன் உண்டான தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசம் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்லி தீமோத்தேவுக்கு தன் குமாரனாக பாவிக்கிறார். யாரு? பவுல். அப்போது குமாரனாக தீமோத்தேவை தீமோத்தேவை எப்படி பார்த்துருப்பான்? ஆவிக்குரிய தன்னுடைய தகப்பனாக பவுலை பார்த்துருப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபெலோஷிப் வந்து நம்ம யாருக்கிட்டையாவது நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதுக்குன்னு நம்ம சபையில் இருக்கிறவங்க, இவங்க வயசானவங்க, இவங்க கூட போய் தொடர்பு வச்சுக்கலாம், இல்லை இவங்க அப்படி இல்லை. உங்களுக்கே தெரியும்,
இவங்க ஆவிக்குரிய விஷயத்தில் சின்ன வயசில் சின்னவங்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்க முதிர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னா அவங்களிடத்துல ஆலோசனை கேட்கறதுல தவறு இல்லை, அவங்களிடத்துல கவுன்சிலிங் கேட்கறதுல ஒரு தவறு இல்லை, அவங்களிடத்துல ஐக்கியம் வைத்து ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது தவறு இல்லை. அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 7 பேசிக்கான ஒரு சிம்பிள் வழிமுறைகள் இருக்குது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம மேலும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு. அப்போது எப்படி நம்ம ஒரு மசில் டெவலப்பிங்காக சில விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக செய்கிறோமோ, இப்போ லாஸ்ட் பாயிண்ட் கூட பாருங்கள், நம்ம ஒரு ஆலோசனைக்காக ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆள்கிட்ட நம்ம ஃபெலோஷிப் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஜிம் போனால் கூட ஒரு கோச் இருப்பார், அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சாம்பியன்ஷிப் படித்தவராக இருப்பார், இல்லை ஒரு எத்தனையோ அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்போம். இப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு பிடிப்பு இருக்குது, இதை நான் எப்படி ரிலீஸ் பண்ணணும், இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் செய்யலாமா, இது எத்தனை செட்டு போடணும், குறிப்பாக இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பலவீனம் இருக்குது, அதை நான் வளர்ச்சி அடைய வைக்கணும், கழுத்து ஷோல்டர் பகுதி எனக்கு தூக்கணும், இது அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா. அப்போ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆலோசகராக நம்ம கண்டிப்பாக வேணும். ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை செய்வார். இப்பயும் இருக்காங்க, அதை நம்ம கண்ணோக்கி பார்ப்பதில்லை, அசட்டை செய்கிறது உண்டு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் கர்த்தர் கிருபையில் சில இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற சில வேறு இடத்துல எனக்கு ஐக்கியம் இருக்கிறது. நான் அதற்காகவே நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல் இந்த பழக்கம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே எனக்கு ஒரு பழக்கம் தேவ கிருபையில் இருக்கிறது. அது என்னென்னா, இந்த புக்ஸுகள் எல்லாம் தேடி தேடி வாங்கி படிக்கிற ஒரு பழக்கம் இருந்ததுனால எனக்கு அந்த பைபிள் வாசிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. அதே சமயத்தில் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நிறைய ஆலோசனையில் பெற்று நான் நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்குள்ளாக அந்நாட்களிலிருந்தே வந்ததுனால பெரிய பெரிய மேதைகள், ஆவிக்குரிய ஜாம்பவான்கள் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையில் நான் படிக்க, எனக்கு அது ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ நிறைய புத்தகங்கள் படிக்க எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி சர்வை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கி நம்ம இந்த கிடைச்ச நேரத்தில் இந்த சின்ன தியானத்தை நம்ம செய்திருக்கிறோம், ஆவிக்குரிய பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு காணொளியில் வேறொரு நாள் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் மனவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், விசுவாசிப்பவர்களாக. மாரநாதா. ஆமேன்.